ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். கணநாதனின் பாதம் தொட்டு ஸ்ரீ சாந்தஸ்வரூபிணி காணொளிக்குள் முக்தி தரும் சிவஸ்தலத்தின் தலவரலாறையும் அந்த திருத்தலத்தின் புகழையும் மன்னரின் பெருமையையும் அது எந்த தலம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வாங்க காணொளிக்குள் போவோம். கும்பகோணத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீ கொட்டையூர் அப்படிங்கிற புண்ணிய பூமியான கொட்டையூரில் குடிகொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ பந்தாடு நாயகி சமேத கோடீஸ்வரரை பற்றி தான் இந்த காணொளியில் நம்ம காண போகிறோம். சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாரும் பார்த்திங்கன்னா எவ்வளோ காசு பணம் சம்பாதிச்சாலும், எவ்வளோ பொன்பொருள் சேர்த்துருந்தாலும், எவ்வளோ பேரும் புகழ் அடைஞ்சிருந்தாலும் இறைவன்கிட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் வேண்டுறப்போ எனக்கு அது கொடு, இது கொடு, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு எல்லாம் கேட்போம். ஆனால் கடைசியாக ஒரு வரம் கேட்போம், இறைவா நான் என்ன தப்பு செஞ்சுருந்தாலும், என்ன பிழை செஞ்சுருந்தாலும், தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்சுருந்தாலும் எல்லாத்தையும் மன்னிச்சு போதுமப்பா, எனக்கு இப்பிறவி வாழ்க்கை, இனி பிறவியே எனக்கு வேண்டாம், எனக்கு முக்தி கொடு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்போம். அப்படி முக்தி அருள்றதுல முதன்மையானவர் நம்ம எம்பெருமான் நமசிவாயம். அந்த நமசிவாயத்தில் எங்கே சென்றாலும் முக்தி கிடைக்கும். ஆனால் கொட்டையூரில் வாசம் செஞ்சிட்ருக்க கோடீஸ்வர பெருமான கொட்டையூரில் பிறந்தாலே முக்தி, கொட்டையூரில் வாசம் செய்தாலே முக்தி. கொட்டையூரில் பிறப்பவங்களுக்கு மறுபிறவியே கிடையாது. கொட்டையூரில் வாசம் செய்கிறவங்களுக்கு, அதாவது கொட்டையூரில் வசிக்கிறவங்களுக்கு, கோடீஸ்வரரை தரிசிக்கிறவங்களுக்கு நிச்சயமான முக்தி. இது ஈசனே அந்த மன்னருக்கு கொடுத்த வரம். கொட்டையூரில் சுசிங்கிற மன்னர், முந்தைய காலத்தில் சோழ மன்னர் சுசிங்கிற மன்னர் கொட்டையூரை ஆட்சி செய்திருக்காரு. நல்ல சிறப்பாக ஆட்சி செய்து மக்கள் எல்லாம் செழுமையாக இருந்திருக்காங்க. அவருக்கு இறக்கும் தருவாயில் தீராத நோய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ கோடீஸ்வரரை நினச்சி மனமுருகி வேண்டி அழுது ஐயாவை நேரில் காண அவர் ரொம்ப பிரியப்பட்டு அவர் மேலே அவ்வளோ நோயிலையும் அவ்வளோ சிரமத்திலையும் ஐயாவை நோக்கி தவம் இருந்திருக்கிறாரு. அப்போ கோடீஸ்வரர் பார்த்திங்கன்னா கோடி ரூப லிங்க தரிசனமாக, அதாவது ஒரு லிங்கம் உடம்பு ஃபுல்லாக லிங்கமாக கோடி லிங்க ரூப தரிசனமாக சுசி மன்னருக்கு காட்சி கொடுத்துருந்துருக்கிறாரு. அப்போ அந்த காட்சி கொடுத்தோன்னே அப்போ சுசி மன்னர்கிட்ட உனக்கு என்ன வர வேண்டும் கேளு அப்படின்னு சொன்னதுனால, என் மக்களும் என் நாடும் எல்லா யுகத்துக்கும் நல்லா இருக்கணும், என் ஊரில் பிறக்கிற, அதாவது இந்த கொட்டையூரில் பிறக்கிறவங்களுக்கு பிறவா வரமும் இங்கு வசிக்கிறவங்களுக்கு முக்தியும் அருளணும் தெய்வமே அப்படின்னு சொல்லி அவர் அப்போ கூட தன் சுயநலத்துக்காக வரம் கேட்காம மக்கள் நலத்துக்காக வரம் கேட்டதுனால கோடிலிங்க ரூப தரிசனமாக அவருக்கு காட்சி கொடுத்து நீ கேட்ட வரத்தை அப்படியே தந்தேன் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் சொல்லியிருக்கிறாரு. இங்கே பார்த்திங்கன்னா கொட்டையூர் அப்படின்னு இந்த ஊருக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா, முன்னொரு காலத்தில் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆமணக்கு கொட்டைமுத்து இருக்கு இல்லைங்களா, அந்த கொட்டைமுத்து விளையிற நிறைஞ்ச காடு. அதனால பார்த்திங்கன்னா இங்கே கோடீஸ்வரருக்கு தலைவிருஷகமே வந்து பார்த்திங்கன்னா கொட்டைமுத்து தான். இங்கே விளக்குன தீபம் வந்து ரொம்ப விசேஷம். அம்மா வந்து பந்தாடு நாயகி, ஸ்ரீ பந்தாடு நாயகி. இவங்க பூப்பந்தாடி அதே மன்னருக்கு பூப்பந்தாடி அந்த பூப்பந்தாடின கோலத்தில் காட்சி கொடுத்ததுனால ஸ்ரீ பந்தாடு நாயகி சமேதர் கோடீஸ்வரர். இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா கோடிமுத்து விநாயகர், கோடிமுத்து முருகர், கோடிமுத்து மகரிஷி, இப்படி எல்லாருமே பார்த்திங்கன்னா கோடியிலேயே ஆரம்பிக்கும். ஏன்னா சிவன் கோடி ரூப தரிசனம் எம்பெருமான காட்சி எடுத்ததுனால இங்கே எல்லாருமே கோடிமுத்து தரிசனமாக கோடீஸ்வரராகவே பாவிக்கப்படுறாங்க. வாங்க இப்போது நம்ம சன்னதிக்குள்ளே நுழைவோம். முதல்ல நம்ம கோயிலுக்குள்ளே செல்கிறோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோபுரத்து மூலமாக இறைவனை வணங்கிட்டு கோயிலுக்குள்ளே செல்லுறோம். இடதுபுறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே கோயில்களை பாதுகாக்கிற காளி தேவி அந்த கோயில் செவத்தில் சிலை ரூபத்தில் அப்படியே அமர்ந்திருக்காங்க. அவங்கள தரிசிச்சுட்டு உள்ளே போகிறோம். வலதுபுறம் விநாயகர். வலதுபுறம் பார்த்திங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்கும். அதுதான் சுசி மன்னர் சோழ மன்னரோடையும் கோயிலோட தல வரலாறையும் சாண்டிஸ்டில் எழுதியிருப்பாங்க. அது கல்வெட்டு மொழியில் அந்த கல்வெட்டு. அதை வணங்கிட்டு பிள்ளையாரப்பையுமே வணங்கிட்டு உள்ளே செல்கிறோம். முதல்ல கணநாதனுக்கு ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு தோப்பு கரணமும்
வணக்கத்தையும் போட்டுட்டு கொடிமரத்தை தரிசிக்கிறோம். கொடிமரத்தை தரிசிக்கிட்டு நந்தி பகவான்கிட்ட அனுமதி பெற்று திருப்பி உள்ளே செல்லுறோம். இடதுபுறமாக நந்திகேஸ்வரருக்கு ஒரு வணக்கம் போட்டுட்டு அம்மா வலதுபுறமாக பந்தாடு நாயகி ஸ்ரீ பந்தாடு நாயகி சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாரதே சரண்யே திரியம்பிகே ஸ்ரீகௌரி தேவி நாராயணி நமோஸ்துதே. அம்மாவுக்கு ஒரு மரியாதையான பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா பள்ளியறை சாத்தியிருக்கு. பள்ளியறையில் ஒரு ஐயனையும் அம்மாவையும் வணங்கிட்டு அப்படியே உள்ள நுழையிறோம். உள்ள நுழைஞ்சு இடதுபுறம் விநாயகருக்கு ஒரு மரியாதை நிமித்தமான வணக்கம், வலதுபுறம் இருக்க முருகனுக்கு மரியாதை நிமித்தமான வணக்கம். மீண்டும் கோபுரத்தோர தரிசனம் செய்து உள்ள ஓம் நம சிவாய. வலதுபுறத்தில் பார்த்திங்கன்னா செவத்தில் மனுநீதி சோழர் மன்னரோட சிற்பமாகப்பட்டது வடிச்சிருக்கோம். அவரையும் தரிசிச்சுட்டு இப்படியே போகிறோம். இப்படியே பார்த்து இடதுபுறம் பார்த்திங்கன்னா இவர் தான் ரொம்ப முக்கியமானவர், ஏரெண்ட ஆத்ரேய மகரிஷி. இவரை பற்றி நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். அதுக்குள்ளாட்டி நம்ம கோயிலில் வந்துட்டு கோயில் ஸ்தலத்தை ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி வந்துடுவோம். அந்த ஆத்ரேய மகரிஷியே வணக்கம் தெரிவித்து நால்வர்கள் அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் நால்வருக்கு வணக்கம் தெரிவித்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஐயப்ப சுவாமி சாஸ்தாவ பிரம்மானையும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக எல்லாத்துக்கும் பூஜை புனஸ்காரம் அபிஷேகம் எல்லாமே உண்டு. அப்படி இந்த சைடு பார்த்திங்கன்னா வலதுபுறம் பார்த்திங்கன்னா சோமாஸ்கந்தர் இருப்பாங்க, சோமநாதர், அவரையும் வணங்கிட்டு இங்கே நவகிரகங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரதிஸ்தி. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நவகிரகங்களும் அவங்கவுங்க வாகனத்தோடு அமர்ந்திருப்பாங்க. இது ரொம்ப பெரும்பாலான கோவில்களில் காணப்படாது. நவகிரகங்கள்னால் அவர் சூரியன், குரு, செவ்வாய், வியாழன், சுக்கிரன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான்னு எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் இங்கே அவங்கவுங்களோட வாகனத்தில் காக்கை வாகனத்திலையும் குதிரை வாகனத்திலையும் அன்ன வாகனத்திலையும் புதன் வாகனத்திலையும் இப்படி ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க வாகனத்தில் அமர்ந்திருப்பாங்க. தில்லை அம்பல சிவகாமி சுந்தரர் நடராஜரையும் சோமநாத பெருமானையும் சந்திரசேகரையும் வணங்கிட்டு அப்படி நவகிரகங்கள் அனைவருக்கும் ஒரு மரியாதை நிமித்தமான வணக்கத்தை தெரிவிச்சுட்டு அப்படி பார்த்திங்கன்னா காலபைரவர் இருப்பார். அவருக்கு பக்கத்திலே சூரிய தேவர், சந்திர தேவர், பகவான் எல்லாருக்கும் மரியாதை நிமித்தமான ஒரு வணக்கம். அஷ்ட தெய்வங்களையும் கோவிலுக்குள்ள அஷ்ட தெய்வங்களையும் அந்தந்த தெய்வங்களுக்கு உரிய ஆகம முறைப்படி இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப விசேஷம். எல்லாரையும் வணங்கிட்டு அப்படியே வந்து சண்டிக்கிட்டையும் முண்டிக்கிட்டையும், அதாவது துவாரபாலகர்களான சண்டி முண்டி இவர்கிட்டையும் அனுமதி வாங்கி இப்போது ஐயனை பார்க்க உள்ள நிலையிறோம். ஓம் நம சிவாய சிவாய நமவோம், ஓம் நம சிவாய சிவாய நமவோம், ஓம் நம சிவாய சிவாய நமவோம். வாசலில் முன்னாடி அப்பா கிட்ட இருக்கிற கணநாதனுக்கும் நந்திகரட்டையும் அனுமதி பெற்று வணங்குகிறோம். கோடீஸ்வரநாதா பந்தாடு நாயக சமதா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. ஐயா, என்றென்றும் நன்மையே நடக்க உங்களையே நம்பி வந்த எங்களை ஒருபொழுதும் ஏமாற்றாமல் என்றென்றும் நன்மையே செய்து நன்மையே கொடுத்து நன்மையே காத்து தீவியை அளிப்பீராக. இறைவனிட்ட மண்டியிட்டு கோடீஸ்வரரை மனப்பூர்வமாக தரிசிச்சுக்கிட்டு அப்படியே வலதுபுறம் பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரர்கிட்ட எதுவும் நான் ஐயாட்ட எடுத்துகிட்டு போகல, எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்க வெளியே வந்துட்டு தலைவிருஷகமான கொட்டமூத்து அந்த மரம், ஏதாவது தீர்த்த கிணறு, அப்படி தீர்த்த கிணறு சேவிச்சுட்டு இப்படியே வந்தோம்னா துர்காம்மாவுக்கு ஒரு நமஸ்காரம், பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மதேவருக்கு ஒரு நமஸ்காரம், மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு நமஸ்காரம், வள்ளி தெய்வானை சமேதர் கோடிமுத்து முருகப்பெருமான், பின்னாடி வள்ளி தெய்வானையோட சுப்பிரமணியர் அருள் காட்சி தருகிறார். அவருக்கு ஒரு பணிவான கோடான கோடி நமஸ்காரம். அப்படி லிங்கேஸ்வரருக்கு நமஸ்காரம். பக்கத்தில் கோடிமுத்து விநாயகர், எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனி விமானம், தனித்தனி கலசம், தனித்தனி விமானம். அப்படி கோடிமுத்து விநாயகர், குரு தட்சிணாமூர்த்தி, நடன விநாயகர் எல்லாரையும் தரிசிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா பஞ்சலிங்கத்துக்கு வந்துட்டோம். பஞ்சலிங்கம் எல்லா லிங்கங்களும் காசி விஸ்வநாத லிங்கம் பஞ்சலிங்கமாக பஞ்சலிங்கம்னா 5 லிங்கங்கள் அவரவர் நந்திகேஸ்வரரோட இங்கே ஒரே இடத்துல பிரதிஷ்டை பண்ணி காசி விசாலாட்சி காசி விஸ்வநாதரோட பஞ்சலிங்கங்களை தரிசிச்சுட்டு அப்படி திருப்பி கோயிலுக்கு வெளியே வரோம். வெளியே வந்து மீண்டும் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு கொடிமரத்துக்கிட்ட தாயார்கிட்ட கொடிமரத்திட்ட வந்துட்டு கொடிமரத்தையும் வணங்கிட்டு பின்பக்கம் வந்தோம்னா பின்னாடி கோயிலை சுற்றி வர்றப்போ பார்த்திங்கன்னா துர்காம்மா, இவங்க ரொம்ப அழகு மிகுந்த
பேசும் கண்ணு கொண்ட நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு அப்படியே பதில் சொல்கிற துர்காம்மாவை அப்படியே வணங்கிட்டு மடப்பள்ளியை பார்த்துட்டு அப்படியே சோலை அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள், பவளமல்லி, நந்தியாவட்டம், பாரிஜாதம், மல்லி அழகாக இருக்கும். எல்லாத்தையும் தரிசிச்சுட்டு மீண்டும் கொடிமரத்துக்கிட்ட வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணுறோம். இப்போது நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இப்போது உள்ள சுவாமியை சுற்றி பார்த்தாச்சு, மதில் சுவர் சுற்றி பார்த்தாச்சு, நம்மளோட பிரார்த்தனை எல்லாம் செஞ்சாச்சு. கோயிலோட பெருமையும் புகழையும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்போ யார் இந்த ஏரண்ட ஆத்ரேய மகரிஷி? இவர் ஒரு மகா மாமுனி. இந்த மகா மாமுனி பார்த்திங்கன்னா திருவலஞ்சொலியில் பள்ளத்தில் இருந்த காவேரியை மேலே எழுப்பி மேலே காவேரி அப்படின்னு பேர் கொண்டு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா எம்பெருமான வேண்டி ஆத்ரேய மகரிஷி திருப்பள்ளத்தில் வந்துட்டு முக்தி அடைஞ்சார். ஆனால் இங்கேயும் அவருக்கு பார்த்திங்கன்னா ஜீவசமாதி இல்லாமல் ஆத்ரேய மகரிஷிக்கு தவக்கோல சிலையாகப்பட்டது இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இவர் வந்து இங்கே ஆத்ம ஞானமோ ஆத்ம தரிசனமோ ஐயனிட பெற்றதாக சொல்கிறாங்க. இந்த ஏரண்ட ஆத்ரேய மகரிஷிக்கு விளக்கெண்ணெயில் தீபம் போட்டு நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அது அப்படியே எம்பெருமானோட கருணையால் நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிறதும் உண்மை. அதாவதுங்க, எனக்கு தெரிஞ்சு ஐயாவோட பெருமையும் புகழையும் இந்த ஏழை இந்த அடியார் சொல்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ நேரம் அவர் அருள் கொடுத்துருக்காரு. இது மூலம் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் தெரியப்படுத்தியிருக்கேன். இதில் ஏதாவது பிழை குறை இருந்ததுன்னா என் சகோதர சகோதரிகள் அதை மன்னிச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் மானிடனாக பிறந்ததுக்கு எத்தனையோ கோடி ஸ்தலங்கள், எத்தனையோ கோடி புண்ணியங்கள், எத்தனையோ கோடி நன்மைகள் நம்ம செஞ்சுருப்போம், செய்யாமலும் இருந்திருப்போம். ஆனாலும் ஒரு தடவையாச்சும் நம்ம கும்பகோணத்திலேருந்து கும்பகோணம் பேருந்து நிலையத்திலேருந்து 3 கிலோமீட்டர் தான், என்னென்ன நிமிஷத்துக்கு ஒரு தடவை பஸ் இருக்குது. ஆட்டோவில் வந்தால் கூட 100 ரூபாய்க்கு மேலே கேட்க மாட்டாங்க. வந்து இந்த கோடீஸ்வரர் பந்தாடு நாயகி சமேத கோடீஸ்வரரை ஒரு தடவை தரிசித்து நம்மளும் வாழ்க்கையில் இனி எடுக்க போகும் பிறவி எல்லாருக்கும் பிறப்பு உண்டு. ஆனால் அந்த பிறப்பிலையும் ஐயனை மறவாமல் எப்பிறவி எடுத்தாலும் அப்பிறவிலையும் முனையே நினைந்து வாழும் பெரும் பாக்கியம் எனக்கு அருள்வாயாக. யான் செய்த தவறுக்கும் யான் செய்த பிழைக்கும் தக்க தண்டனை, அதாவது தப்பு செஞ்சு ஒத்துக்கிட்டு சரணாகதி அடைஞ்சிட்டா கோர்ட்லேயே மன்னிப்பு உண்டுங்கிறப்போ ஐயனோட மனசில் நமக்கு மன்னிப்பு இருக்காதா? எப்பிழை எத்தனை முறை நான் செய்திருந்தாலும் அப்பிழையே அவ்வண்ணமே மன்னித்து அப்பனே சுப்பனே சுந்தரேஷனே எனக்காக மனமிறங்கி இனி பிறவா வரம் தா ஐயனே பிறவா வரம் தா, அப்படியே நான் பிறக்க வேண்டும் என்று நீங்கள் நினச்சிங்கன்னா அத்தனை பிறவிலையும் உங்களை மறவாமல் இருக்க எனக்கு வரம் தாங்கன்னு சொல்லி ஐயனின் திருத்தாளை பற்றி நாமும் கோடீஸ்வரரின் பந்தாடு நாயகி சமேத கோடீஸ்வரரின் பரிபூர்ண அருளை பெற்று சீரும் சிறப்புமாக என்றென்றும் மனையில் மங்களம் தவள எல்லாம் வல்ல இறைவன் நம் சந்ததியினரை காத்து சந்தோஷத்தை அள்ளி தந்து சகல செல்வங்களையும் நமக்கு அளிப்பாருங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் மீண்டும் 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 இந்த ஜென்மம் முடிந்து கடை தேரும் வரை ஓம் நம சிவாய சிவாய நமோ, ஓம் நம சிவாய சிவாய நமோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அரஹர மகாதேவோ. பார்வதி பரமேஸ்வராய நமக. சிவசிவா சிவசிவா சிவசிவா. ஐயனின் திருத்தாளை பற்றி பணிவன்புடன் அனைவரும் கோடீஸ்வர ஸ்தலம் சென்று ஐயனின் பரிபூர்ண அருளை பெற்று நீடூடி வாழ்வோமாக. ஓம் ஸ்ரீ சாந்த சொரூபிணியே நமக. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம்